யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு எதிராக கொதித்தெழுந்த மக்கள். எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாமலின் லண்டன் பயணம் ஆரம்பம். இருளை வென்ற அறிவொளி. யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பில் நிகழ்ச்சி. அரசியல் கைதிகள் விவகாரத்தில் புதிய நகர்வு. அறிக்கைக்காக காத்திருக்கும் அனுர அரசு. மாகாண சபை தேர்தல் உறுதி. வடக்கு கிழக்கிலும் வெற்றி வாகை சூடும். அருண் ஹேமச்சந்திர அதிரடி. திருடர்களை பிடிப்பது பழிவாங்கல் அல்ல. அமைச்சர் நலிந்த பதிலடி. அக்குறைகுட படுகொலை துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான பகீர் தகவல். இந்திய திட்டங்களில் ஏன் தாமதம்? அனுருவிடம் கேள்வி எழுப்பிய மோடி. எரிவாயு குறித்து வெளியான அதிரடி தகவல். ராஜபக்ச கூட்டணியை சிறையில் அடைப்பதே அனுர அரசின் ஒரே குறி. ரோஹித கடும் குற்றச்சாட்டு. விமர்சனங்களுக்கு மத்தியில் திருமண நிகழ்வில் பாடி மகிழ்ந்த மைத்ரி. அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் ஜனநாயக போராட்டங்களை ஒடுக்கவே பயங்கரவாதத்தில் இருந்த அரசை பாதுகாக்கும் சட்டம். சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்தியா நம்பிக்கைக்குரிய நண்பன். டில்வின் சில்வா தெரிவிப்பு. மாத்திரை டிலேட் படுகொலையின் பின்னணி அம்பலம். அக்குறைகுறை இரட்டை கொலை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கிதாரி ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய் எனவும் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் காலத்தில் அவர் சட்டபூர்வமாக ராணுவத்திலிருந்து விலகியவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி அக்குறைகுட பிரதேசத்தில் சட்டத்திரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதற்கு அமைவாக இந்த குற்றத்திற்காக உதவி வழங்கியமை மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 16ஆம் தேதி கொட்டாவை மற்றும் அத்திரகிரிய போலீஸ் பிரிவுகளிலும் 17ஆம் தேதி ககுதுடுவ போலீஸ் பிரிவிலும் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருந்த மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஹோமகம வளைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இந்த குற்றத்தின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட சந்தேக நபர் ஒருவரை அம்பலாங்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்தோவ பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்தது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்த குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்கு தொலைபேசி ஒன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று கடவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று இப்போராட்டம் நடைபெற்றது. அல்லைப்பட்டி பகுதியில் பயணித்த ஹயசரக வாகனத்தை தாம் மறைத்த போது அதனை நிறுத்தாது சென்றமையால் வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் இதில் வாகனத்தை செலுத்திய சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். எனினும் நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை போலீசார் வழிமறைத்த பின்னரே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இது போலீசாரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இச்சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை நாளை மறுதினம் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு குறித்த சிறுவனின் தாயார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். இதன்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த சிறுவனின் மாமன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கெட்ட செயலோ அல்லது எந்த ஒரு பழக்க வழக்கமோ இருந்ததில்லை. அது எங்கள் பிள்ளைகள் மேலே தப்பான பிரச்சனை அப்படி இருந்தால் இந்த டிவிஷன் போலீஸ்லையோ அல்லது தஞ்சாவூர் போலீஸ்லையோ நிறைய போலீஸ்லையோ ஏதாவது ஒரு கேஸ் இருந்திருக்கும். இதுவரைக்கும் எங்கள் பிள்ளை கண்டு சொல்லி போலீஸ்லையோ கோர்ட்ஸ்லையோ வழக்கு கண்டு சொல்லி எதுவுமே தாக்கப்படவில்லை. எங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாகரிகமாக இதுன்னு தெரிஞ்ச தன் குடும்பம் தன் அம்மா இது தன் சொந்த பந்தம் இவளுக்கு என்னன்னு பார்ப்பேன். அம்மா எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா என்னதான் பார்க்குறேன். எனக்கு 6 பிள்ளைகள் மூத்த பிள்ளை இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு எடுப்போம். அப்பாவுக்குங்கிறதும் பாதிக்கிறேன். அதற்கு புத்தி சொல்லுவேன் என்னோட குடும்பம் இப்படி கேவலமாக குடிச்சு கொண்டு தெரியலையே
என்று சொல்லி அவற்றை உதவியோடு வாகனம் கடன் பட்டு தான் ஒரு மகேந்திரா வாகனம் ஒன்று எடுத்தது. அந்த வாகனத்தில் எரிவேத்து தானே என்ற பிள்ளை போகிறது, எரிவேத்தி கொண்டு மருந்தாமலத்தில் எல்லாம் கைய தோட்டத்தில் கொண்டு பறிக்கிறது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல் எதுவுமே இந்த பிள்ளைக்கு வெளியிடம் தெரியாது. யாருக்கும் ஒரு கெடுதல் நினைச்சதும் இல்லை. தானே கஷ்டப்பட்டவன், இன்னும் ஒரு கஷ்டப்பட்டவன் வந்தால் அவைக்கு உதவி செய்வார். இருந்தால் தன் குடும்பத்துக்கு அது நல்லது கிடைக்கணும் என்று சொல்லி அப்படி ஒன்றுமே அறியாது இந்த பிள்ளைய திட்டமிட்டு தனிவே கொலை செய்திருக்கணும். இந்த பிள்ளை கொண்டே வாகனத்தை கொண்டே விட்டுருக்குது ஐயா. வாகனம் ஓட சுற்றுங்க, ரோட்டில் வாகனம் தடம் பிறண்டிருக்கும் அல்லது அடுத்தவைக்கு ஏதாவது ஒரு இடவு நடந்திருக்கும். வாகனத்தை கொண்டே நிப்பாட்டினா அப்புறம் ஏனையா இந்த பிள்ளை மேலே தொடணும், வாகனத்துக்கு டயரை சுட்டுருங்களா. அப்போ இந்த பிள்ளை மேலேயே வேணுமென்று தானே சுட்டவர். அது முறை சுட்டவில்லை, 2 பேர் சுட்டன்னு சொல்லி ஒவ்வொரு வதந்தி சொல்லி நம்ம ஒரு ஆள் தான் போய் மனித உரிமை குழுவில் ஒன்று வாக்குமூலம் கொடுத்தவையா, மற்றவர் இன்னும் பெரிய. இதே தப்பை எந்த பிள்ளை செய்திருந்தா இந்த அரசாங்கம் விட்டுருக்குமோ, இந்த எவ்வளவு எம்பி மேரெல்லாம் விட்டுருப்பினமோ சொல்லுங்க. இந்த பிள்ளை தவறுதலாக கொண்டு போய் கூட அச்சலன் படுத்தி இருந்தா விட்டுருக்குமோ? லைசன்ஸ் இல்லாமல் ஒரு தரம் வாகனம் ஓட இல்லையா? லைசன்ஸ் உள்ளவன் கொண்டு அச்சலன் படுத்தே இல்லையா? இந்த பிள்ளை பல காலமோடி அப்படி எதுவும் செய்தவனா இல்லையே. அப்படி செய்த எந்த பொழுதுல ஐயா முறைப்பாடு பதிவுபட்டிருக்குது. நீதி நேர்மை இல்லாம பச்ச பாலன் என்ற பிள்ளைய இருக்கும்போது கூட சுமையோட இருந்த இந்த பிள்ளைய துடிக்க கொண்டுட்டாங்களே ஐயா. இதுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கம் வழங்காது, வெளி அரசாங்கம் வழங்காது. காசுக்காரனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட்டும். இந்த கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு நீதி இல்லையோ, பேரள பெற்ற பிள்ளைக்கு ஒரு நீதி இல்லையோ ஐயா. எந்த பிள்ளைக்கு வந்தது ரத்தம் இல்லையோ, எந்த வீட்டுல நடந்தது கொலை இல்லையோ ஐயா. ஏன் பாதுகாக்கினோம்? என்னத்துக்கு அரசாங்கம் பாதுகாக்குது எந்த பிள்ளைய சுட்டவன? எந்த குடும்பமே அவரை நம்பித்தானே ஐயா இருந்தது ஐயா. எந்த பிள்ளை கனவுல கூட வந்து தங்கச்சிட்ட சொல்றாராம், அம்மாவுக்கு வருத்தம், அம்மாவை கவனமா பார் என்று. அப்படி ஒரு வியர்வு கூட எந்த பிள்ளை இது நினைக்காது ஐயா. நாய்க்கு வருத்தம்னாலே குளிப்பாட்டி மறந்து போடுற எந்த பிள்ளை. என்ன பிள்ளையேன்னு இப்படி அநியாயமா கொண்டாங்க. அவற்ற தங்கச்சி வந்து சொல்றா, அம்மா நாங்கள் மருந்து குடிச்சு அண்ணாட்டே போவோம், டெய்லி அழுது நீயும் இப்படி இருந்து. இந்த சின்ன பிள்ளை அண்ணன் அப்படியே துடிச்சு கொண்டு இருக்குது. வீட்டில் வார வைக்க சில பேருக்கு தெரியும் ஐயா. அண்ணாண்ட போட்டோவை பார்த்து அண்ணன் நான் சொல்றது இதாக இருந்தா இந்த சின்ன பிள்ளைகளுடைய மிச்சத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். இந்த பிள்ளைய சுட்டவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். அவ்வளோதான் இப்போ என்னால் சொல்ல முடியும். வேறு எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இடம் இல்லையா. என்னாலதான் இந்த பிள்ளைக்கு பிடிக்காது. அம்மா நீ அழாதே அம்மா, எங்களோட குடும்பத்தை நல்லாக்கி காட்டுறேன்ம்மா. இந்த குடிகாரன் குடும்பம் நல்லாக்கி காட்டுறேன்னு சொன்னி ஐயா. ஆற்ற துணையும் இல்லாம தனியா நின்று எங்களை ஆலமரம் என் ஆலமரத்தை சரிச்சுட்டாங்க. அம்மாவை பேரன்னு சொல்லு. ஐயா போய் இந்த அம்மா போய் இந்த அம்மா ஐயா. அம்மா இருக்க மாட்டேன், அம்மாவை கூட்டிக்கோ ஐயா. அம்மாவே இங்கிலாந்தில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்ட போதும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் இங்கிலாந்து பயணம் ஆரம்பமாகியுள்ளது. லண்டன் பௌத்த விகாரையின் 100வது ஆண்டு நிறைவை பூர்த்தி செய்யும் நிகழ்வை முன்னிட்டு அவர் தனது இங்கிலாந்து பயணத்தை தொடங்கியுள்ளார். முன்னதாக அவரது வருகைக்கு எதிராக திட்டமிடப்பட்ட போராட்டங்கள் காரணமாக அவரது உரை ரத்து செய்யப்பட்டதாக கேம்பிரிட்ஜ் ஒன்றியம் தெரிவித்ததாக நாமலின் அலுவலகம் அறிவித்திருந்தது. இருப்பினும் ஆக்ஸ்போர்ட் ஒன்றியத்தில் அவர் ஆற்றவிருக்கும் முறையும் இங்கிலாந்தில் உள்ள இலங்கை சமூகத்துடனான பல சந்திப்புகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகர காரியவசு மற்றும் கட்சி ஆர்வலர் மிலிந்த ராஜபக்ச ஆகியோர் நாமலுடன் இங்கிலாந்துக்கு செல்கின்றனர்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் வாழ்வகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருவர் சாதனை படைத்துள்ளனர். 3ஆம் நாளான நேற்று நடைபெற்ற 9ஆம் அமர்வில் வாழ்வக மாணவர்களான துரைராசா அருண்குமார் மற்றும் செல்வி சிவபாத சுந்தரம் அனந்தினி ஆகியோர் பொது கலைமானி பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இவர்களில் துரைராசா அருண்குமார் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று காப்போத சாதந்திர பரீட்சையில் 3A 3B 2C 1S பெறுபேறுகளை பெற்றதோடு காப்போத உயர்தர பரீட்சையில் 3A சித்தி பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமின்றி வாழ்வக வரலாற்றில் புலமை பரிசில் பரீட்சையில் ஏனைய மாணவர்களுக்கு இணையான புள்ளிகளை பெற்று சித்தி பெற்ற ஒரே ஒரு மாணவன் என்ற பெருமையும் இன்று வரை இவருக்கே உரித்தாகின்றது. பார்வை திறனற்ற இந்த இரு மாணவர்களும் தமது வாழ்வில் எதிர்கொண்ட பல்வேறு சவால்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் மத்தியில் தமது பட்டங்களை பெற்றுக் கொண்டமை அனைவர் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுடில்லியில் நடைபெற்ற 2026 செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காட்சியின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் இந்திய திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தாமதங்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். இந்த தகவலை ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியா நிதியளிக்கும் திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் குறித்து நரேந்திர மோடி விசாரித்ததாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை கோடிட்டு குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. டிட்வா சூறாவளியில் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து கூடுதல் உதவி தேவையா என்பது தொடர்பாகவும் தற்போது நடைபெற்று வரும் திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் இந்திய பிரதமர் இதன்போது கேட்டறிந்துள்ளார். இதேவேளை இந்தியாவில் உள்ள அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்த அறிவு பரிமாற்றம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயத்திலும் உதவுவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டத்தில் ஏற்பாடுகள் போதாமையாக இருப்பதனால் தான் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்கும் ஏற்பாடுகளுடன் அதனை கொண்டுவர முயல்கின்றனர் என முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக மக்கள் போராடிய போதும் அதனை மீறி அந்த சட்டத்தை அமல்படுத்தினர். பின்னர் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தற்போது ஆட்சியில் உள்ளவர்களும் பல இன்னல்களை எதிர்கொண்டனர். பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்போம் என வாக்குறுதி வழங்கி தற்போது ஆட்சி அமைத்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி தற்போது பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை அமல்படுத்த முயல்கின்றனர். இது மிகவும் பயங்கரமான சட்டமாக வரவுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தினால் தடுக்க முடியாது. அதற்கு அந்த சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகள் போதாமையால் உள்ளதால் தற்போது பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தின் ஊடாக அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தவே புதிய சட்டமூலத்தை கொண்டு வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவை ஒரு நம்பிக்கை நண்பராகவும் பங்குதாரராகவும் தான் கருதுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா தொடர்பான தனது கட்சியின் பழைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சியின் ஆரம்ப காலத்தில் இந்திய விரிவாக்க கொள்கை குறித்து ரோஹண விஜயவீர கொண்டிருந்த கடுமையான கருத்துக்கள் டெல்வின் சில்வாவின் இந்திய பயணத்திற்கு பின்னர் மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் அவர்களது தண்டனை காலத்தை குறைப்பது தொடர்பில் விசேட அறிக்கை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணேகார தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசு வழங்கிய வாக்குறுதியின்படி அரசியல் கைதிகள் இதுவரை விடுவிக்கப்படாமை ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் கைதிகள் உட்பட நீண்டகாலமாக சிறைகளில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜ தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் எவ்வித இனமத பாகுபாடுகளும் இன்றி தமது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசியல் கைதிகளின் தண்டனை காலத்தை நினைத்த மாத்திரத்தில் குறைப்பதற்கோ அல்லது அவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கோ சட்ட ரீதியாக சில நடைமுறைகள் உள்ளன. எனவே குறித்த குழு தனது பரிந்துரைகளையும் அறிக்கையையும் சமர்ப்பித்ததுடன் அதன் அடிப்படையில் தகுதியான கைதிகளை விடுவிக்க அல்லது தண்டனை குறைப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். நீண்டகால தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வரும் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் மத்தியில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு முக்கிய எதிர்பார்ப்பை தோற்றுவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நிச்சயமாக நடத்தும் என்பதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நாம் பாரிய வெற்றியை பெறுவோம் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்
தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை முன்னெப்போதையும் விட தற்போது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மிகுந்த நம்பிக்கையுடனே இதனை நான் கூறுகின்றேன். எமது அரசுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு மாகாண சபை தேர்தலின் போது வெளிப்படையாக தெரியவரும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உரிய ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பூர்வாங்க பணிகள் நிறைவடைந்தவுடன் உரிய காலப்பகுதிக்குள் தேர்தல் அறிவிக்கப்படும். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் எமது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதால் அங்கேயும் எமது கட்சி வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள திரவ பெட்ரோலிய எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்யவும் வருங்காலத்தில் விநியோக தடைகளை தவிர்க்கவும் வர்த்தக அமைச்சினூடாக அவசரகால பொறிமுறை ஒன்றை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் லாப்ஸ் எரிவாயு விநியோகம் சில நாட்களாக நிறுத்தப்பட்டதால் அதன் நுகர்வோர் லிட்ரோ எரிவாயுவை நோக்கி திரும்பியது இந்த திடீர் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. நாளொன்றுக்கு 1200 மெட்ரிக் தொன்னாக இருந்த தேவை திடீரென 1600 மெட்ரிக் தொன்னாக அதிகரித்தது. மேலும் சந்தைக்கு தேவையான எரிவாயு கொள்கலன்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வார இறுதிக்குள் சுமார் 3,51,000 எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஜியோகேஷ் நிறுவனம் மூலம் அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 25,000 மெட்ரிக் தொன் எரிவாயு மாலைதீவில் கப்பலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது அவசர காலங்களில் விரைவாக இலங்கைக்கு கொண்டுவரப்படும் என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்திற்காக மேலதிகமாக 38,000 மெட்ரிக் தொன் எரிவாயுவிற்கு ஏற்கனவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை. அச்சம் காரணமாக மக்கள் அதிக அளவில் கொள்வனவு செய்வதே சிக்கலை ஏற்படுத்தியது என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். லாப்ஸ் எரிவாயு விநியோகமும் பிப்ரவரி 25 முதல் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டு மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதை விடுத்து ராஜபக்சக்களை பற்றியும் அவர்களின் சகாக்கள் பற்றியுமே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதுடன் அவர்களை சிறையில் அடைப்பதிலேயே குறியாக இருக்கின்றது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபி குணவர்த்தன சாடியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கை, அனூர் அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் பழிவாங்கல்களிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. ஒரு அரசின் பணி அரசியல் எதிரிகளை சிறைக்கு அனுப்புவதில்லை. இத்தகைய கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் நாட்டுக்கு எவ்வித நன்மையும் தராது. ராஜபக்சக்களை பழிவாங்குவதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இந்த அரசு இயங்கி வருகின்றது. ஏன் இன்று மகா சங்கத்தினர், அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக வீதியில் இறங்குகின்றார்கள் என்பதை இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். குறுகிய காலத்திற்குள்ளே இவ்வளவு பெரிய மக்கள் அதிருப்தி ஏன் எழுந்துள்ளது? மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயற்படுவதை விடுத்து பழிவாங்கல் அரசியலில் ஈடுபட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். அனூர் அரசு தமக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக இன்னமும் நம்பினால் துணிச்சலுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் தேர்தலை அறிவியுங்கள். எதிர்க்கட்சியாக நாங்கள் எந்நேரமும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது நிரந்தரமானது என்று எண்ணக்கூடாது. அதிகாரம் என்பது தற்காலிகமானது என்பதை வரலாறு உணர்த்தும். அதிகாரம் பறிபோகும் போது மக்கள் எங்களை எள்ளி நகையாடினார்கள். ஆனால் இப்போது ஆளும் தரப்பினரை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ச அணியினர் தப்பிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் கூறுகையில், ராஜபக்சக்களையும் அவர்களின் சகாக்களையும் பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு எவ்வித அவசியமும் இல்லை. இவர்கள் இப்போது ஒரு அரசியல் சக்தியே கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் சொத்தை திருடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது அரசின் நிலைப்பாடு. அதை செய்யும் போது திருடர்களுக்கு பயம் வருவது இயல்பானதுதான். அதைத்தான் இவர்கள் பழிவாங்கல் என்று கூச்சலிடுகின்றார்கள். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பற்றி பேச ரோஹிதவுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர்களது ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் உரமில்லாமலும் மீனவர்கள் எரிபொருள் இல்லாமலும் மக்கள் வரிச்சுமையாலும் வீதிக்கு வந்தார்கள். அந்த பாவங்களை சரி செய்யவே நாம் இன்று பாடுபடுகின்றோம். ராஜபக்ச அணியை பாதுகாப்பது எமது பணி அல்ல. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதே எமது பணி. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசின் கடமையாகும். முறையான விசாரணையின்றி யாரையும் சிறையில் அடைக்க மாட்டோம். ஆனால் ஆதாரங்களுடன் சிக்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தருவதில் அரசு பின்வாங்காது என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாடிய பாடல் ஒன்று சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கொழும்பில் இடம்பெற்ற ஒரு திருமண நிகழ்வில் மைத்ரிபால சிறிசேனவும் டட்லி சிறிசேனவும் கலந்து கொண்டனர். அந்த சந்தர்ப்பத்தில் மைத்ரிபால சிறிசேன மகிழ்ச்சியுடன் ஒரு பாடலை பாடுவதை காண முடிந்தது. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தின் பின்னர் பெரிதும் விமர்சனங்களுக்குள்ளானதைப் போல சிறிசேன இவ்வாறு பாடலை பாடியமை சில தரப்பினரிடையே விமர்சனங்களை அடுக்கி வருகிறது. குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற சில ஊடக சந்திப்புகளிலும் அவர் சரியாக பதில் வழங்காது செல்கின்றமை போன்ற காணொளிகளும் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. மாத்தறை தேவேந்திர முனையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது குறித்த நபருக்கு இருந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியிலே இடம்பெற்றுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மோட்டார் கார் ஒன்றில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடாத்தியுள்ளதுடன் இந்த தாக்குதலில் 55 வயதான சிறில் ஹேந்த வித்தாரணை என்று டிலைட் என அழைக்கப்படும் மீன் வியாபாரியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றின் மீதும் 2023 ஆண்டில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதுடன் அதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் செய்த முறைப்பாட்டிற்கமைய போலீஸ் ரோந்து புத்தகம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபரை பாதுகாப்பாக இருக்குமாறு போலீஸ் அறிவுறுத்தியிருந்த போதிலும் அவர் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் அப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களுக்கும் சென்று வந்துள்ளார். நேற்றைய தினமும் அவர் கந்தரவிலிருந்து தேவிநூரவிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூட்டிற்கு இலக்காகியுள்ளார். அவர் மீது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொல்லப்பட்ட நபரின் சகோதரரும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்ற அடிப்படையில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் போலீசார் என தெரிவித்தனர். குறித்த நபரை கொலை செய்வதற்காக துப்பாக்கிதாரிகள் மோட்டார் கார் ஒன்றிலேயே வந்துள்ளதுடன் அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். இதற்கமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் கொலையாளிகள் வந்ததாக கூறப்படும் மோட்டார் கார் மாத்தறை அமலகொட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று கொல்லப்பட்ட சிறில் ஹேந்த வித்தாரணை எனப்படும் டிலைட் என்பவரால் சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் எல்லக்கந்த ஆரஞ்சு சேசானம் அமைந்துள்ள காட்டுப் பகுதியில் பாதாள உலக குழு உறுப்பினரான தெவினுவர தமிழ் என்பவரை நெருங்கிய சகாவான ஹுங்கையா லால் என்பவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலையைத் தொடர்ந்து தெவினுவர தமிழ் என்பவர் டிலைட் தரப்பினரை இலக்கு வைத்து அவர்கள் பயணித்த வேன் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்தனர். எவ்வாறாயினும் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு குறித்த குற்றச்சாட்டுகளுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் மேன்முறையீட்டின் ஊடாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறான பின்னணியில் டிலைட் என்பவர் தெஹிகெதர பாலே என்ற பாதாள உலக குழு உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்பை பேணியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் பிற்காலத்தில் தெஹிகெதர பாலே மல்லி என்பவரால் மேற்கொள்ளப்படும் ஹெரோயின் வர்த்தகத்தின் ஒரு பகுதியை டிலைட் திருடியுள்ளதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபர் தெஹிகெதர பாலே மல்லியின் எதிர்த்தரப்பிலான உணுக்குருவை சாந்த என்பவருடன் தொடர்புகளை பேணியுள்ளதுடன் அதற்குமே 2 தரப்பினரதும் தகவல்களை இரு தரப்பினருக்கும் வழங்கியமையினாலேயே இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் தற்போது சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கந்தர பிரதேசத்தில் உயிரிழந்த இந்த நபருக்கு மேலதிகமாக மேலும் 16 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல்கள் காரணமாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போலீசார் தமது பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.